அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கி குரான் காலேஜ் வகுப்பில் 17வது கிளாஸில் நம்ம இருக்கிறோம். அவங்க ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த சார்ட்டில் நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி அதை டிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்ன சார்ட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாம் 10 மணிக்கு நம்மளை பற்றி நாம் சிந்திக்கணும், 2 மணிக்கு நாம் சிந்திக்கணும், அதுக்கப்புறமா 6 மணிக்கு சிந்திக்கணும், அப்புறம் பொய் புறம் பேசலை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதை டிக் பண்ணணும். அதே மாதிரி தவறு செய்தேன், அதற்கு பரிகாரம் செய்தேன், அப்புறம் நான் உதவி செய்தேன், அதுக்கு பரிகாரம் அதுக்கு நன்றி செலுத்தினேன், உதவி செய்தேன், நன்றி செலுத்தினேன் அப்படிங்கிற ஒரு காலம் இந்த மாதிரி இருக்குது. இதை நாங்கள் டெய்லியும் நாங்கள் டிக் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக அன்றைக்கி கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி நீங்கள் பொய் புறம் பேசுகிறதுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, அதில் சிக்கல்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது பெரிய சிக்கலாக தான் இருக்குது. அதை நாங்கள் கவனிக்கும்போது அது பெரிய சிக்கலாக தான் இருக்குது. அதிலேருந்து நாங்கள் அதை மீண்டு வர்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பொய் புறம் இந்த பேசுகிறத ஒரு 7-8 வருஷமாகவே அல்ஹம்துலில்லாஹ் தவிர்த்துக்கிட்டு தான் வந்தேன். அப்போ இந்த கிளாஸில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இது பண்ணும்போது அதை நம்ம கவனிக்கும்போது பார்த்தோன்னா, நான் ஒரு அவதூறு பேசுகிறேன் அப்படிங்கிறத நான் கவனித்தேன். எப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளை நான் கண்டிக்கும்போது யூகம் பண்ணி, நீ அப்படி தான் செஞ்சுருப்ப, நீ இப்படி தான் பண்ணியிருப்ப, நீ சொல்லு பேச்சு கேட்க மாட்ட, அந்த மாதிரி சொல்லி கண்டிக்கக்கூடிய ஒரு மன அப்படி இருக்கிறேன்னா, அப்போ அதை நான் தவிர்த்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ மற்ற நாட்களில் நான் கவனிக்கும்போது இவங்க உஸ்தாத் சொன்னது 10 மணிக்கு, 2 மணிக்கு, 6 மணிக்கு நீங்கள் உங்களை சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் அலாரம் வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் முழுவதுமாகவே எங்களை நாங்கள் கவனிக்கக்கூடிய ஆட்களாகவே இருக்கிறோம். யார்கிட்டையும் பேசும்போது பொய் புறம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப கவனமாக தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அது எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் கொண்டு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றோம். அதில் பொய் புறம் பேசுகிறதுல நான் என்ன செய்கிறேன்னா, பொய் புறம் பேசுகிறதில்ல தான், ஆனால் நீண்ட நேரமாக பேசுகிறதில்ல. ஒரு 4 செகண்ட், ஒரு 5 செகண்ட் ஒருத்தரை பற்றி கண்சாடையாகவோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை. இந்த கிளாஸ் மூலமாக நாங்கள் அதை எங்களை நாங்கள் கவனித்து திருத்தக்கூடிய ஆட்களாக நாங்கள் மாறியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லணும். உஸ்தாத் அவர்களுக்கும் நிறைய நன்றி சொல்லணும். அதை எங்களுக்கு விளங்க வச்சு, இது சின்ன முயற்சி தான், இந்த சின்ன முயற்சியில் பெரிய வெற்றியை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இந்த பயிற்சி எங்களுக்கு தந்திருக்காங்க. இன்னொன்று இந்த நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு தர்மம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தர்மத்தை வாங்கினதுனால தான் நம்ம தர்மம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பலனை நம்ம அடைய முடியும் மறுமையில். அப்போ அந்த தர்மம் வாங்கப்பட்டவங்க நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த உதவியை நினச்சி அவருக்கும் நம்ம நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அந்த ஒரு விஷயத்தை உஸ்தாத் அவர்கள் சொல்லி தந்தாங்க. இன்னொன்று குர்ஆனில் 14வது அத்தியாயம் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு என் அருளை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா உங்கள் இறைவன் அறிவித்ததை நினைவூட்டுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய அருளை நம்ம மீது அருள் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், நம்மளுக்கு அருள் செய்கிறான். அப்படி இருக்கும்போது அருள் செய்யப்பட்ட மக்களாக இருந்தால் எப்படிப்பட்ட மக்களாக இருப்போம் பார்த்தீங்களா நீங்கள்? இந்த பொய்யையும் புறத்தையும் அவதூறுகளையும் நம்ம எப்படி தவிர்த்திருக்கணும்னா, நோன்பு வைத்திருக்கும்போது யாராவது சண்டைக்கு வந்தால் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. நோன்பு வைத்திருப்பவர் யாராவது சண்டைக்கு வந்தால் அவங்கள பார்த்து நான் நோன்பாளி என்று கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதில் என்ன இருக்குன்னா, நான் இறையச்சத்துக்கு வந்து நான் இறையச்சத்தை கொண்டு வரணும், தக்குவாவை கொண்டு வரணும்ப்பா, நீ என்னோட சண்டைக்கு வராத அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இன்னொன்று வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது யார் வந்து தே வீணான பேச்சுகளில் வந்து விட்டு விலகுகிறார்களோ, அவர்கள் வந்து வீணான பேச்சுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குது. அப்போது அதையும் நம்ம நினைவில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், போகிறோம் தேவையில்லாத பேச்சுகளை குறைக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக நம்ம இருக்கணும். இன்னொன்று வந்து நான் ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணது என்னென்னா, மக்களை சந்திக்கும்போது நிறைய பேசுகிறதுனாலேயே நிறைய பொய்கள், அவதூறுகள், அடுத்தவளை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய வருது. பேசினால் நல்லதையே பேசுங்கள் அல்லது வாய் மூடி அமைதியாக இருங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி தந்திருக்கான். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பேச்சை வந்து அதிகப்படுத்தணும்? நம்மளுடைய அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம பேச்சுகளை குறைச்சிட்டாலே சிரிப்பு, ஒரு சலாம் சொல்கிறது, அவங்கள பற்றி விசாரிக்கிறது, நம்மள்கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஈடுபடும்போது நம்மள்கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, நம்ம இப்போ நாங்கள் பெண்களாகிய நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு சமையலை பற்றி பேசியிருந்தோம், சமையலை புதுசாக செஞ்சுருந்தோன்னா அதை பற்றி பேசலாம். இல்லை பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பற்றி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறலாம். வந்து நான் இன்றைக்கி என்ன புத்தகம் படித்தேன், என்ன மாதிரி அறிவை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லலாம். குர்ஆன் ஹதீஸ்களை பற்றி சொல்லலாம். எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம எத்தி வைக்கலாம். எந்த ஒரு சுச்சுவேஷனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், என்ன வழிகாட்டி தந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு தான் நம்ம வந்து அடுத்த மக்கள்கிட்ட வந்து நம்ம பேசும்போது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் கையில் எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எனக்கு அருள் செய்யணும். எல்லோரும் துவா செய்யுங்க. அப்புறம் வந்து இஸ்ரார் அகமது அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி, ஒரு ஆலிம் பற்றி சொன்னாங்க உஸ்தாத் அவர்கள். அவங்க வந்து 28 முறை வந்து குர்ஆன் தர்ஜுமாவை மேடை ஏறி அவங்க வந்து திரும்ப 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 மக்களுக்கு தர்ஜுமா பண்ணக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வலைதளங்களில் அவங்க பண்ண ஒரு சொற்பொழிவுகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நேரத்துலேயும் இது உஸ்தாத் அவர்கள் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு முயற்சி, அதை ஒரு சார்ட் தந்திருக்காங்க. அதை வந்து அந்த சின்ன ஒரு முயற்சி நமக்கு பெரிய வெற்றியை தரும்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதே மாதிரி எல்லாருமே நம்ம இந்த குர்ஆன் காலேஜில் இருக்கிற அத்தனை பேருமே அதை வந்து நம்ம கடைபிடிச்சி நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம முத்தகீன்களாக மாறுறதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம வந்து நாமளே நம்மளை கவனித்து நம்மளை சீர்திருத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.